ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மனுஷன் வந்து சிந்திக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தனக்கு தேவையான பொருட்களை வந்து உற்பத்தி பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு பொருளை வந்து பல பேர் வந்து உற்பத்தி பண்ணாங்க. இதனால வந்து ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொருள் வந்து நல்லதா சிறந்ததா, இதனால பாதிப்புகள் வருமா அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகளை வந்து உள்ளடக்குச்சு. ஸோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் தீர்வாக வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இந்த பிராண்ட் எதை மீன் பண்ணுச்சு அப்படின்னா, இந்த பிராண்டில் இருக்க பொருள் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும், இதனால எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸை கொடுக்குற மாதிரி தான் உள்ளே வந்துச்சு. ஆனால் எனக்கு பிராண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. ஏன்டா இப்போ பிராண்டை பற்றி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு வீடியோ வந்து பிராண்ட் சம்மந்தமானது தான். இந்த பிராண்ட் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற மான்ஸ்டர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்டா மான்ஸ்டர்ஸை பற்றியும் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். அதுக்கான பதில் என்ன அப்படின்னா, இந்த உலகத்திலே முதல் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கப்பட்ட இடம் வந்து மான்ஸ்டர்ஸ் தான். இந்த உலகமே குளோபலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகுது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து மான்ஸ்டர்ஸ் தான். ஈவன் இந்தியாவை பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்த முக்கிய காரணமாக இருந்தது வந்து இந்த மான்ஸ்டர்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு வந்து காரணகத்தவாக இருக்குது. இந்த மான்ஸ்டர்ஸோட விஷயம் வந்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இந்த ஒரு வீடியோ. ஸோ மான்ஸ்டர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி பருத்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும். ஏன்னா பருத்தி அப்படின்னா 4500 பிசிக்கு முன்னாடி அமெரிக்காவில் விளைவிக்கப்பட்ட ஒரு பயிர் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து அவங்க வந்து அதோட அருமை என்ன அப்படிங்கிறத வந்து அமெரிக்கர்கள்லாம் புரிஞ்சிக்கல. ஸோ ஆனால் வந்து இங்கிலாந்துக்கு அதோட அருமை என்ன அப்படிங்கிற புரிஞ்சிருந்துச்சு. ஏகப்பட்ட காலங்களாக வந்து இவங்க வந்து பருத்தி மூலயமா வந்து பின்னலாடைகளை இறக்குமதி பண்ணி அதை வந்து அங்கே இருக்க கவர்மெண்ட்டுக்கு வந்து விற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பருத்தியை வந்து இறக்குமதி பண்ணுறதுல வந்து செலவு வந்து அதிகமாக இருந்துச்சு. அதனால வந்து இந்த ஒரு வேலையை வந்து செய்கிறதுக்கு யாரும் முன் வரலை. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய பணக்காரர் இங்கிலாந்தில் வந்தவர், அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் ஆர்விக் ரைட் அப்படிங்கிற இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, வெளிநாடுகளில் இருக்க பருத்தியை வந்து இங்கே இங்கிலாந்துக்கு வந்து இறக்குமதி பண்ணி அங்கே வந்து ஒரு ஃபேக்ட்ரி வந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து போகிறா. அது ரொம்ப வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் மாறுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து 1783 வந்து இவர் முதல்ல வந்து ஒரு ஃபேக்ட்ரியை வந்து உருவாக்குற, அது முழுக்க ஒரு நீராவியால் இயங்கப்படுற ஒரு ஃபேக்ட்ரி அப்படின்னு கூட சொல்லலாம். எதுக்காக அது வந்து எங்கே ஆரம்பிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்தில் உள்ள லங்காஷயர் அப்படிங்கிற இந்த ஒரு ஊரில் தான் ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஊரில் தான் எல்லா வளமும் இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபேக்ட்ரிக்கான எல்லா தேவையும் இருந்துச்சு. ஒரு சைடு வந்து நீரோடைகள்லாம் இருந்துச்சு, இன்னொரு சைடு வந்து நிலக்கரி கிடச்சிச்சு, இன்னொரு சைடு வந்து பருத்தி இறக்குமதி பண்ணுறதுக்கு இடம் இருந்துச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கனால அந்த இடத்துல ஆரம்பித்தாங்க. ஈவன் இந்த பருத்தி வந்து அவங்க இறக்குமதி பண்ணாங்க அப்படின்னு சொன்னோம்ல. ஸோ அந்த பருத்தி வந்து அவங்க இறக்குமதி பண்ண ஆரம்ப காலத்தில் வந்து எவ்வளோ இறக்குமதி பண்ணாங்கன்னா, சுமார் ஒரு 1000 டன் வந்து இறக்குமதி பண்ணியிருப்பாங்க. ஆனால் 1840களில் அவங்க இறக்குமதி பண்ண பருத்தியோட டன்னோட அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10 லட்சம் டன்னுக்கு மேலே வந்து அவங்க வந்து இறக்குமதி பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க வியாபாரமும் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லலாம். இவன் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த உலகத்திலே வந்து ஒரு மிகப்பெரிய அரசாங்கமாக இருக்கிறதுக்கு காரணமும் கூட இந்த ஒரு தொழிலும் கூட சொல்லலாம். ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து சம்பாதிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். உலக நாடுகள் கூட ஏகப்பட்ட நாடுகளை கூட டைஅப் வச்சுக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு. இந்தியாவுக்கு வரதுக்கு கூட இவங்க வந்து இதை வந்து ஒரு காரணமாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு காரணமாக இருந்த இந்த ஒரு மான்ஸ்டர்ஸை வந்து ஏகப்பட்ட பீக்கில் வந்து போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அங்கே வந்து ஏலமிடப்படும். வந்து ஒரு துணியோ இல்லை ஒரு நூலோ வந்து டன் கணக்கில் விற்கும் போது அது வந்து ஏலமிடப்படும். அந்த ஏலத்துக்காகவே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் வந்து அந்த ஊருக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் வந்து மான்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் வரல. 1974 தான் ஏப்ரல் 1ஆம் தேதி தான் வந்து இந்த ஒரு பேர் அப்படிங்கிற மான்ஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து வைக்கவே படுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மான்ஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு பேரே இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இதை வந்து சுற்றி இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மாஸ்டர்ஸை வந்து எப்படிடா வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு நிறுவனம் வந்து எப்படி வீழ்ச்சி அடைஞ்சு அப்படிங்கிற கேட்கும் போதே வந்து ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா இந்த உலகத்திலே வந்து அதிகமாக பேசப்பட்ட ஒரு நிறுவனம், உலகத்திலே வந்து அதிகமாக தெரிஞ்ச ஒரு நிறுவனம், அதிகமாக தெரியப்பட்ட ஒரு பேருன்னு கூட சொல்லலாம். இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்த ஒரு நிறுவனம் எதுக்கு வந்து வீழ்ச்சி அடைஞ்சு அப்படின்னா, அதுக்கு முழுக்க இங்கிலாந்து அரசாங்கம் தான் காரணம். ஏன் அப்படின்னா இங்கிலாந்து அரசாங்கம் வந்து ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு தான் வச்சுட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா ஒரு காலத்தில் வந்து அவங்க தொழிலில் வந்து பெரிய அளவில் இருந்தாலுமே இன்னொரு காலத்தில் வந்து நாடுகளை வந்து பகைச்சிக்க ஆரம்பித்தாங்க. அதனால தான் வந்து வேர்ல்டு வார் 1 வந்து வர ஆரம்பிச்சிது. இதனால் வந்து ஏகப்பட்ட பாதிப்புகளை வந்து இங்கிலாந்து வந்து சந்திச்சாங்க. ஒரு சைடு வந்து ஜெர்மனி வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளாக இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அவங்க வந்து போர்கள்லாம் பண்ணவும் இங்கிலாந்து சைடு தொழில் ரீதியாக ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க. ஏன்னா வந்து இவங்க வந்து வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணி தான் வந்து இந்த தொழிலை நடத்திட்டு இருந்தனால அப்போ இருந்த நாடுகள்லாம் வந்து கொஞ்சம் ஜெர்மனிக்கு சாய்வாக இருந்தனால ஏகப்பட்ட நாடுகள் வந்து இவங்களுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கு அனுமதி தரல. அதனால வந்து இவங்க தொழில் ரீதியாக ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலகட்டத்தில் இவங்களால உற்பத்தியே பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறனால தான் வந்து அந்த நிறுவனத்தெல்லாம் பூட்டிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லலாம். இந்த உலகத்தில் வந்து மான்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து இன்றைக்குமே வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம இன்றைக்குமே வந்து உலகத்தில் வந்து மான்ஸ்டர் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் இந்தியாவிலும் கூட இந்தியாவின் மான்ஸ்டர் கோயம்புத்தூர் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம இன்ன வரைக்கும் புக்கில் படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் மான்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படிங்கும்போது அந்த காலத்தில் வந்து ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறது ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கும்போது அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து ரூல் பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து வச்சு அவங்க பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா வந்து மற்ற நாடுகள் கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்கன்னா இந்நேரமும் கூட அந்த மான்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கிறது வந்து வாய்ப்பு இருக்கும்.
ஆனால் இங்கிலாந்து வந்து அதை செய்ய தவறுனதுனால என்ன விளைவுகளை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மான்ஸ்டர்ஸை பற்றி தெரியாதவங்க வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஐடியா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி என்கிட்ட ஏதாச்சும் பர்சனலாக பேசணும் இல்லை டாபிக் வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு பண்ணலாம். இன்னொரு முக்கியமான கண்டென்ட்டோட இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன்.